என்னாச்சு பிரேம்? என் கிட்ட வராத. நான் ஒண்ணும் உன்னோட பிரேம் இல்ல. இந்திராவதி, நீ எங்க போயிருந்த? நான் இங்கதான் இருந்தேன் ஜமீன்தார் ஐயா. நீ ஏன் என் கூட வந்து பூஜையில கலந்துக்காம இருந்த? அது உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஆனா ஜமீன்தார் ஐயா, உங்களாலதான் எனக்கு இதுல எல்லாம் இப்போ நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது என்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா சேர போறோமோ அப்ப நிச்சயமா நான் இந்த பூஜாரிக்குள்ள வருவேன். இந்திராவதி, அம்மன் என்னைக்குமே தன்னோட பக்தைகளை சோதிப்பா. பக்தர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற துஷ்டர்களையும் தண்டிப்பா. மனுஷங்களான நாம என்னைக்குமே அவங்களுக்கு ஈடாக முடியாது. அவங்களுடைய அருள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அம்மனுடைய காதுகள் உன்னுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கும். கண்டிப்பா. ஜமீன்தார் ஐயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். இந்திராவதி மட்டும் பிரேம தொட்டு பேசிட்டான்னா அவளோட சூன்ய சக்தி அவர் மேல இல்லைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவா. பேசுறதுக்கு நிறைய இருக்கு இந்திராவதி. துர்கம்மா, எங்களை காப்பாத்தி. முதல் இப்போ பசி எடுக்குது. நான் சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வந்து கூட. சரி, நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் பட்னியா கூட செத்தாலும் சாவா. ஆனா உன் கையால எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பிரேம். நம்ம வீட்டுல யாராவது பசியோட இருந்தாங்கன்னா அது அபசகுனமா தான் நினைப்போம். உங்களுக்கு நாஞ்ச சாப்பாடு வேணான்னா பரவாயில்ல. அதுக்கு பதிலா அக்கா உங்களுக்காக செய்வாங்க. முதல் முறை இவ இப்பதான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கா. நான் உங்களுக்காக சாப்பாடு சமைக்கவா? தாராளமா இந்திராவதி. கூடிய சீக்கிரமே நீ என்னோட மனைவியாக போறவ இல்லையா? அதனால எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நீ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன பிடிக்கும்னு இங்க இருக்கிற மத்தவங்களை விட உனக்கு நல்லா தெரியுமே. அது ஏன்னா ஜென்ம ஜென்மத்தை கடந்த பந்தம் நம்முடையது. நான் சொல்றது உண்மைதானே? ஆமா. ஒருத்தருக்கு மனைவி ஆகிறத விட கஷ்டம் எது தெரியுமாக்கா? அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறது தான். இப்போ பிரேம் உங்களை சொன்னதும் எனக்கும் ஒரு ஐடியா தோணுச்சுக்கா. ஐடியா? அதாவது எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கே தெரியும், இன்னும் 8 நாளைக்கு அப்புறம் நான் இந்த வாழ்க்கையை விட்டு, இந்த வீட்டை விட்டு, இங்க இருக்கிற எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போயாகணும். அதனால நாம அதுக்கான ஏற்பாட்டு செய்ய ஆரம்பிச்சா என்ன? கண்டிப்பா. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்ப பெரியத்த இந்த சாவி கொத்தை என்கிட்ட கொடுத்து இந்த வீட்டு பொறுப்பை முழுசா என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அக்கா, இப்ப இந்த வீட்டோட பொறுப்பை நீ ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்க்கா.
பெரியத்த இப்ப இங்க இல்ல. ஆனா ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க கிட்ட நான் இதுக்கான அனுமதியை கேட்டு வாங்கியிருப்பேன்க்கா. ஏன்னா இந்த பொறுப்பை எல்லாம் முழுசா ஏத்துக்கிறதுக்கான தகுதி உன்கிட்ட இருக்கு, அதான் சொல்றேன். சீமா, நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, எனக்கு நல்லா தெரியும் இதை ஏத்துக்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விதியை நம்மால மாத்த முடியாதுல்ல. என்னாச்சுக்கா? அக்கா, இப்ப நீங்க இந்த வீட்டோட மருமகளாகி இந்த வீட்டோட முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும்க்கா. அதோட எனக்கும் இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியேறதுதான் நல்லது. அக்கா, இந்த 8 நாள்ல நிச்சயமா நீங்க இந்த வீட்டு மருமகளா மாறுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பத்தானே எல்லாருமே சொல்லுவாங்க, இது சீமாவோட மாமியார் வீடு இல்ல, இந்திராவதியோட மாமியார் வீடுன்னு. இனிமே இந்த வீட்டையும் இந்த வீட்ல இருக்கிற குடும்பத்தார பாத்துக்கிற பொறுப்பும் உங்களோடதுதான்க்கா. அத வாங்கறதுக்கு ஏன் இவ்வளவு சங்கடப்படுற இந்திராவதி? எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஜமீன்தார் இந்திராவதி, நாம பத்மாவதிக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லு சீமா. நீ என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கணும்னு முயற்சி பண்ணி பாக்குறியா என்ன? ஏன்னா இவ்வளவு சுலபமா ஒரு பொண்ணு தன்னோட உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை என்னால பாத்துக்க முடியுமா? இவ்வளவு நாள் நான் சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கான முழு அதிகாரமும் உனக்குதான் இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் இந்த சாவி கொத்து உன் கைக்கு தான் வரணும். அத நான் இப்ப செஞ்சேன். அக்கா, இனிமே இந்த குடும்பத்துக்கான எல்லா முடிவையும் நீதான் எடுக்கணும். எந்த வழியிலையும் நான் அதுல குறுக்கிட மாட்டேன்க்கா. இப்போ உனக்கு சந்தோஷமா இந்திராவதி? நான் இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சாப்பாடு தயாரானதுக்கு அப்புறம் என்ன வந்து கூப்பிடுங்க. சரி.